ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆற்றுக்கு தான் வந்திருக்கோம். ஆடி 18க்காக ஆற்றுக்கு வந்திருக்கோம். வருஷம் வருஷம் நாங்கள் ஆடி 18 அப்போ ஆற்றுக்கு வந்துடுவோம். ஸோ ஆற்றுக்கு ஆடி 18ங்கிறது வந்து நிறையா வந்து கடையெல்லாம் போட்டிருக்காங்க. அதை சும்மா கிளிப் எடுத்தேன். ஜாரா வந்து பலூன் கேட்டுட்டு இருந்தா, ஸோ அதனால் அதே எடுத்தேன். என்ட்ரன்ஸில் வந்தாச்சு. ஸோ இது வந்து எங்கே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து காவேரி ஆற்றை சார்ந்து இருக்க பகுதியை வந்து பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் காவேரி ஆறு இருக்குது. அதனால வந்துட்டு இங்கே ஆடி 18 ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. ஆடி 18 இல்லை ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க. ஆடி 18ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடி 18 என்னென்னு பார்த்தீங்கன்னா வாங்கி தரேன்டா. ஆடி 18ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடி 18ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்குன்னா தண்ணி எப்படி பெருக்கு எடுத்து ஓடுதோ அதே மாதிரி விவசாயத்தில் வந்து தண்ணியை சார்ந்து தான் இருக்குது. ஸோ தண்ணி வந்து பெருக்கெடுத்து ஓடிய விவசாயத்துக்கு வந்துட்டு தண்ணி வந்து முக்கிய பங்காக இருக்குது. இந்த விவசாயம் செஞ்சு இதுலேருந்து செல்வம் பெருக்கிறதுக்காக தான் ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஆற்றுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு முருகன் பிள்ளையார் கோவில் இருக்கும். ஸோ நாங்களும் பிள்ளையார் கோவிலில் சாமி கும்பிட்டு ஒரு பெல்லை அடிச்சிட்டோம். நானும் தாராவும் சேர்ந்து எங்களோட வேண்டுதலை வச்சுட்டு நாங்கள் வந்து பெல் அடிச்சிட்டோம். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்துட்டு தாலியை வந்துட்டு பிரித்து வந்துட்டு கயிறு கட்டிக்குவாங்க. இது வந்து ஜாராவோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து எல்லா பிள்ளைங்களும் ஆடிட்டு இருந்தாங்க. ஜாராவும் வந்துட்டு அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. இங்கே தான் கயிறு வந்துட்டு பிரித்து கோக்குறாங்க. ஒரு 4-5 பேர் குடும்பமாக சேர்ந்து, இல்லைன்னா வந்து 4-5 பேர் சேர்ந்து ஆற்றுல இறங்கி அந்த அவங்க கொண்டு வந்த வந்துட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் வெல்லத்தில் செஞ்ச வெல்லம், அரிசி இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டு ஒருத்தவங்க மாற்றி கயிறு வந்துட்டு பின்னி கோத்துக்கிறாங்க. ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல்லணையில் எப்படி ஓடுமோ அதே மாதிரி தான் எங்கள் ஊர்லேயும் தண்ணி ஓடும். ஸோ சின்ன பிள்ளைங்க வந்து என்ன பண்ணாங்க பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஜாராவும் இறங்கி விளையாண்டுட்டு இருந்தா. ஸோ இதோட ஜாராவோட காஸ்ட்யூம் இன்னைக்கு இது தான். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வருஷம் பார்த்திங்கன்னா தேர் இழுப்பாங்க. ஒரு வருஷம் தான் வாங்குவாங்க. அது என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, அடுத்த வருஷம் வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி வருஷம் அங்கே தேர் இழுக்கிறது ரொம்பவே வந்துட்டு ஒரு பாரம்பரியம் பண்ணிட்டு வராங்க. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த தேர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதில் இந்த தேரை பாருங்களேன், டெக்கரேஷன்லாம் பண்ணி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு கிளிப் எடுத்திருக்கேன். ஸோ நான் எடுக்கும்போது இந்த அங்கிள் வந்துட்டு அவங்களும் போஸ்ட் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.